பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். திராவிட மாடல் ஆட்சியின் பெண்கள் திட்டங்களை பார்த்து தற்போது ஆண்களும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற உலக மகளிர் தினத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்காக திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். பெண்களுக்கான திட்டங்கள் ஆண்களையும் சேர்த்துத்தான் வளர்ச்சியடைய செய்யும் என குறிப்பிட்ட முதலமைச்சர் அனைத்து தரப்பினருக்குமான ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்று தெரிவித்தார். பெண்கள் கடமையை செய்ய மட்டுமல்ல, உரிமையும் பெற பிறந்தவர்கள் என்றும், அறிவும் துணிச்சலும் பெண்களுடைய அணிகலன்களாகட்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மத்திய அரசு பெண்களுக்காகவே செயல்படுகிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை ஒட்டி குஜராத் மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் லக்பதி தீதி திட்டத்தின் கீழ் பயனடைந்த சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பெண்களை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கோடிக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளின் ஆசியை பெற்றுள்ளதால் நான் உலகின் மிகவும் செல்வந்தராக உள்ளேன் என தெரிவித்தார். பெண்களின் தலைமையிலான வளர்ச்சி பாதையை நோக்கி நாடு முன்னேறிச் செல்வதாகவும், பெண்களின் மரியாதை மற்றும் வசதிகள் அரசுக்கு மிகவும் முக்கியமானவை என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு பெண்களுக்காக செயல்படுகிறது என்றும், ஆயிரக்கணக்கான கழிவறைகளை பெண்களுக்காக கட்டி கொடுத்து பெண்களுக்கு கண்ணியம் கொடுத்துள்ளோம் என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். வீட்டில் முடங்கி இருந்த பெண்களை வெளியே வரவழைத்தது திமுக அரசுதான் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசு பெண்களை ஏமாற்றி விட்டது போல சிலர் பேசி வருவதாகவும், ஒருவேளை அவர்களுக்கு திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை, வேலைவாய்ப்பு, காவல்துறையில் பெண்கள், சுய உதவி குழுக்கள் என பெண்களை வெளியே வர வைத்தது திமுக அரசுதான் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் தைரியமாக வந்து புகார் அளிக்கும் அளவில் உள்ளதாகவும், புகார்கள் மீது உடனடியாக பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கீதா ஜீவன் குறிப்பிட்டார். திமுக அரசு பாலியல் குற்றங்களை தடுக்கவும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கைது செய்யப்பட்டதற்கு விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தங்களுக்கான உரிமையை கேட்டு பெற வேண்டிய நிலையில் பெண்கள் இருப்பதால்தான் தமிழக வெற்றிக் கழகம் அறவழியில் போராடியதாகவும், ஆனால் தேவைக்காக கூட போராடக்கூடாது என்ற அராஜகத்தை அரசு செயல்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள விஜய் கைது செய்யப்பட்டவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவுக்கு எப்போதுமே போட்டியாக இருக்க முடியாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியாகவே பார்க்கவில்லை என்றும், திமுக எப்போதும் அரசியல் கட்சிகளுடன் மோதி பழக்கப்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களை ஏமாற்ற எத்தனை விழாவுக்கு சென்றாலும் அது நடைபெறாது என்றும், பலிக்காது என்றும், நண்பன் யார் எதிரி யார் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு கூட்டணிக்காகவும் தவம் கிடக்கவில்லை என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூட்டணிக்காக காத்திருப்பதாக அதிமுகவை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசவில்லை என்றாலும், கூட்டணிக்காக தவம் கிடந்த சரித்திரம் அதிமுகவிடம் இல்லை என இபிஎஸ் கூறினார். நோட்டாவுடன் போட்டி போட்ட கட்சி பாஜக என கூறியவர்கள் தற்போது கூட்டணி வைக்க தவம் கிடக்கிறார்கள் என அண்ணாமலை பேசியது அதிமுகவினரை கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதற்கு அதிமுக தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான பாஜகவின் கையெழுத்து இயக்கத்தை மக்களே எதிர்க்கும் நிலை உருவாகும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழக மாணவர்களின் கல்விக்கான நிதியினை மத்திய அரசிடம் கேட்டு பெற துணிவில்லாத தமிழக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் என்ற நாடகம் போடுவதாகவும் அவர் விமர்சித்தார். பாஜகவின் தந்திரத்தை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் சாடினார். மாநிலங்களவை இடம் ஒதுக்குவது தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே உரசல் ஏற்பட்டிருந்த நிலையில் மீண்டும் மாநிலங்களவை இடஒதுக்கீடு குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பிரேமலதா பதிலளிக்காமல் அமைதியாக சென்றுவிட்டார்.
ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக தேமுதிகவுடன் எந்த உடன்பாடும் செய்து கொள்ளவில்லை என இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் அதற்கு உடனடியாக தேமுதிக சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டது. தர்மம் வெல்லும் என்ற வாசகம் மறைந்த விஜயகாந்த் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் செய்யப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் மாநிலங்களவை இடஒதுக்கீடு தொடர்பாக கேட்டதற்கு பிரேமலதா பதிலளிக்காமல் அமைதியாக சென்றுவிட்டார். கூகுள் நிறுவனத்தின் தலைவரே இருமொழி கொள்கையில் படித்தவர்தான் என திமுக எம்பி தயாநிதி மாறன் கூறியுள்ளார். வட மாநிலத்தவர்களுக்கு மும்மொழி கொள்கை இல்லாத போது தமிழக மாணவர்கள் மட்டும் ஏன் மும்மொழி கொள்கை படிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக எந்த மொழிக்கும் எதிரான கட்சி இல்லை என்றும் தமிழகத்தில் இதுவரை இருமொழி படித்தவர்கள்தான் பல துறைகளில் சாதித்ததாகவும் தயாநிதி மாறன் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் 643.88 கோடி பெண்கள் விடியல் பயணம் திட்டத்தில் பயணித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் விடியல் பயணம் என்ற திட்டத்தை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தில் நாள்தோறும் பேருந்துகளில் 12.07 லட்சம் பெண்கள் பயணம் செய்கின்றனர். மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தினந்தோறும் 1254 பேருந்துகள் விடியல் பயணத்திற்காக இயக்கப்படுகின்றன. பள்ளி மாணவர்களின் தேவைக்காக 210 தனி பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 10ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் 10ஆம் தேதி குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்னிந்திய சினிமாவில் ஆணாதிக்கம் நிறைந்திருப்பதாக நடிகை ஜோதிகா தெரிவித்த கருத்து வைரலாகி வருகிறது. தென்னிந்தியாவில் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களே அதிகம் வருவதாகவும், கதாநாயகிகளை பாட்டுக்கு டான்ஸ் ஆடவும், ஹீரோவை புகழ்ந்து பேசுவதற்கு மட்டுமே பயன்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அதனால்தான் பல படங்களை வேண்டாம் என்று கூறியதாகவும், ஆனால் சில படங்களில் நல்ல கேரக்டர்களும் கிடைத்ததாகவும் ஜோதிகா தெரிவித்திருக்கிறார். இனி ஜீரோ பேலன்ஸ் வைத்திருக்க கூடாது என்ற நிபந்தனை விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது. அக்கவுண்டில் ஜீரோ பேலன்ஸ் இருந்தால் அதை பயன்படுத்தி மோசடிகள் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே குறைந்தபட்ச இருப்புடன் கூடுதலாக 500 ரூபாய் அதிகமாக இருக்க வேண்டும் என்றும், KYC-யை கட்டாயம் அப்டேட் செய்திருக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.